ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட் லாஜிக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சி ப்ரோக்ராமிங் டுட்டோரியலில் டே 3ல் இருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்துட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா, ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த %d %f இது எல்லாமே வந்துட்டு ஃப்ளோட், தட், இன்ட் இந்த மாதிரி டேட்டா டைப்ஸை குறிக்கிறது. ஸோ இன்புட்டில் வந்துட்டு நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா, இன்புட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் டேட்டா டு யுவர் ப்ரோக்ராம். நம்ம மேக் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்துட்டு ஒரு வேலிடான இன்புட்டை கொடுக்குறோம். அதுதான் இன்புட்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும், இன்புட்னால் நம்ம வந்துட்டு ஒரு இன்புட்டை நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டருக்கோ இல்லை லேப்டாப்க்கோ கொடுக்குறது. அதே மாதிரியே சி ப்ரோக்ராமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளை இன்புட்டாக கொடுப்போம். அதே மாதிரியே இன்புட் இல்லாமல் நம்மளால் ஒரு இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரியே ஒரே அவுட்புட் தான் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கோம். அதனால இன்புட் வந்துட்டு ஒரு சி ப்ரோக்ராமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேஜர் திங். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒய் இன்புட் இஸ் எசென்ஷியல்ஸ். இன்புட் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபிக்ஸ்டு வேல்யூஸ், லிமிட் பவர். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நம்ம ஃபிக்ஸாக வச்சுருந்தோம்னா அது வந்துட்டு ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுவே நம்ம இன்புட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டும் அதுக்கு ஏற்றாப்புல வேரி பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். டைனமிக் ரிசல்ட்ஸ், யூசர் இன்புட் சேஞ்சஸ் அவுட்புட் கிரியேட்டிங் ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம வந்துட்டு இன்புட்டை மாற்றி கொடுக்க நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். அதாவது அவுட்புட் வேரி ஆகும்போது நம்மளுக்கு ப்ரோக்ராம் எந்த லிமிட்டுக்குனாலும் போகலாம். இன்ட்ராக்டிவ் ப்ரோக்ராம், மேக் ப்ரோக்ராம் தட் ரெஸ்பாண்ட் டு யூசர் நீட்ஸ். நம்ம யூசருக்கு ஏற்றாப்புல ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி இந்த இன்புட் என்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம சி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு சி ப்ரோக்ராமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். இதை வச்சு நம்ம வந்துட்டு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, அவுட்புட் வெர்சஸ் இன்புட். அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே அவுட்புட் அண்ட் இன்புட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட டிஃப்ரென்சஸும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம வந்துட்டு இப்போ இதுக்காக பார்த்துக்கலாம். பர்போஸ், டிஸ்பிளேஸ் டேட்டா டு தி ஸ்க்ரீன். அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் ஒரு டேட்டாவை. அதுவே ஸ்கேன் ஆஃப் இன்புட், இது வந்துட்டு ரிசீவ்ஸ் டேட்டா ஃப்ரம் யூசர்ஸ். நம்ம யூசர் கொடுக்குற டேட்டாவை அது வந்துட்டு ரிசீவ் பண்ணி அதோட ப்ரோக்ராமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். டைரக்ஷன், ப்ரோக்ராம் டு யூசர், யூசர் டு ப்ரோக்ராம். ப்ரோக்ராமில் இருந்துட்டு யூசருக்கு அவுட்புட் போகுது. அதே மாதிரி யூசரில் இருந்துட்டு ப்ரோக்ராமுக்கு இன்புட் வருது. ஸோ அதுதான் டைரக்ஷன். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஷோஸ், ரிசல்ட், மெசேஜ் ஆர் கேல்குலேஷன். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி ரிசல்ட்டு, மெசேஜஸ், வேறு கேல்குலேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி அவுட்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதாவது அவுட்புட்டுக்கு முக்கியமான கீவேர்டு வந்துட்டு பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சி ப்ரோக்ராமில் அவுட்புட் ஆக்சஸ் பண்ணலாம். வேறு இன்புட்டில் வந்துட்டு ஸ்கேன்எஃப், கேப்சர்ஸ் நம்பர்ஸ், டெக்ஸ்ட் ஆர் சாய்ஸஸ். யூசர்கிட்ட வந்துட்டு நம்பர்ஸ் இல்லை டெக்ஸ்ட் இல்லை சாய்ஸஸ் ஏதாவது இன்புட்டாக வாங்கி அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அதுக்கு கீவேர்டு வந்துட்டு ஸ்கேன்எஃப். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரடியூசிங் ஸ்கேன்எஃப். ஸ்கேன்எஃப்னால் என்ன? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். நான் யோசிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு ஏற்கனவே நிறையா வாட்டி ஸ்கேன்எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஏற்கனவே இன்புட்டும் நிறையா ப்ரோக்ராம்ஸில் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்கேன்எஃப் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு இன்புட் வாங்க போகிறோம். ஆஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட், நம்ம வந்துட்டு சி ப்ரோக்ராமில் எப்போவுமே stdio.hங்கிற லைப்ரரியை நம்ம வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த லைப்ரரியில் தான் நம்மளுக்கு வந்துட்டு இன்புட் அண்ட் அவுட்புட்க்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இங்கே வந்துட்டு ஸ்கேன்எஃப்காண்டி ஒரு 3 ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூசர் டைப்ஸ் வேல்யூ, நம்ம யூசர் வந்துட்டு ஒரு வேல்யூ டைப் பண்ணுறாங்க. யூசர் வந்துட்டு அந்த வேல்யூ நம்ம டைப் பண்ணதுமே ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் நான் சொன்னது வந்துட்டு நம்மளோட யூசர் கொடுத்துருக்குற இன்புட்டை வந்துட்டு ரீட் பண்ணும், எந்த மாதிரி இன்புட்டுன்னு. அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம என்ன இன்புட் கொடுத்துருக்குறோமோ
அந்த இன்புட்டை ஒரு வேரியபிளில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இதுதான் ஸ்கேன்எஃபோட ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்துட்டு ஸ்கேன்எஃப் ஓட சின்டெக்ஸ் என்னென்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸ்கேன்எஃப் ப்ராக்கெட் போட்டு ஸ்ட்ரிங் போட்டு %d ஸ்ட்ரிங் போட்டு அண்டு நம்பர்னு போட்டிருக்கோம். நம்ம வந்துட்டு ஏற்கனவே ஆஸ் ஐ டோல்டு ப்ரோக்ராம்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சின்டாக்ஸ் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸ்கேன்எஃப்ங்கிறது வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதுதான் %dன்னு ஒன்று அந்த இன்வெர்டட் காமாஸ்குள்ளே போட்டிருக்கோம். அது வந்துட்டு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஸ்கேன்எஃப் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி %d வந்துட்டு அந்த டேட்டா கொடுத்து வேறு வேரியபிள் அட்ரஸில் என்னென்னா அந்த ஆண்டர்சன் யூஸ் பண்ணி அந்த அட்ரஸில் போயிட்டு நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இதுதான் ஸ்கேன்எஃபோட சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா த அட்ரஸ் ஆப்ரேட்டர். அட்ரஸ் ஆப்ரேட்டரில் என்னென்னா ஆண்டர்சன். நான் வந்துட்டு ஆண்டர்சனை பற்றி போன டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ஆண்டர்சனை யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஸ்கேன்எஃப்பில் வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை சென்ட் பண்ணுறதோன்னு. இது வந்துட்டு இப்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா த சிம்பிள் ஆண்டர்சன் மீன்ஸ் அட்ரஸ் ஆஃப். நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் ஆண்டர்சன். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ரிக்வயர்டு ஃபார் நியூமெரிக் இன்புட். நம்ம வந்துட்டு ஒரு இன்டீஜர் இல்லை டெசிமல் வேல்யூஸை இன்புட்டாக கொடுக்கும்போது ஆண்டர்சன் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கணும். வேறு பாயிண்ட்ஸ் டு மெமரி லொக்கேஷன். ஒரு மெமரி லொக்கேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி நான் வந்துட்டு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆண்டர்சன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இன்ட் ஏஜ் ஸ்கேன்எஃப் %d, and ஏஜ். அண்ட் ஏஜில் வந்துட்டு ஏஜுங்கிற வேரியபிளுக்கு நம்ம வந்துட்டு அந்த மெமரியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்துட்டு ஆண்டர்சன், அது வந்துட்டு அட்ரஸ் ஆப்ரேட்டர். வேறு சி ப்ரோக்ராமில் வந்துட்டு ஒரு எக்ஸ்போர்ட், அதாவது ஒரு நியூ ஃபியூச்சர் இருக்குது. அந்த ஃபியூச்சர் என்னென்னா டேக்கிங் மல்டிபிள் இன்புட்ஸ். டேக்கிங் மல்டிபிள் இன்புட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரே நேரத்தில் நம்மளால் 2 இல்லை 3 அந்த மாதிரி மல்டிபிள் இன்புட்ஸை கூட நம்மளால் இன்புட்டாக எடுத்துக்க முடியும் ப்ரோக்ராமுக்கு. அதுதான் இதுக்கு வந்துட்டு எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் வேல்யூ ஸ்டோர்டு இன் ஃபஸ்ட் வேரியபிள். நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளை ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அதே மாதிரி ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரையும் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கு வந்துட்டு கரெக்டாக நடுஸில் ஸ்பேஸ் ஸ்பெசிஃபையர். ஸ்பேஸ் வந்துட்டு கரெக்டாக போட்டோன்னா அது வந்துட்டு எரர் இல்லாமல் ஒர்க் ஆகும். ஸ்பேஸ் போடாமல் விட்டுட்டோன்னா நடுஸில் வந்துட்டு எரர் க்ரியேட் ஆகும். செகண்ட் வேல்யூ ஸ்டோர்டு இன் செகண்ட் வேரியபிள். அதாவது நம்ம வந்துட்டு செகண்டாக போடுறது வந்துட்டு செகண்டில் போயிட்டு கரெக்டாக ஸ்டோர் ஆகிக்கும். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரில் ஸ்பேஸ் போடணும். அதுவே வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆண்டர்சன் யூஸ் பண்ணி நடுஸில் கமா போடணும். கமா தான் முக்கியமானது. நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்துட்டு 4 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஸ்டின்ஸில் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் க்ரியேட் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணி காட்டுறேன். மிச்சம் இருக்கிற 3 ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துக்கலாம். இன்புட் யுவர் ஏஜ் அண்ட் டிஸ்பிளே இட் பேக் டு தி யூசர். நம்மளோட ஏஜை இன்புட் பண்ணி அது வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம இந்த ப்ரோக்ராம் மாதிரியே நிறையா பண்ணியிருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு சி ப்ரோக்ராமிங்கோட ஹோம் பேஜஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோக்ராமிங்கில் ஏஜை இன்புட்டை வாங்கி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்பவும் போல் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆஷ் இன்க்ளூட் studio.hன்னு போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேரியபிள் அஸ்யூம் பண்ண போகிறோம், அதான் இன்ட் ஏஜ்ன்னு. அதுக்கப்புறம் printfல என்டர் யோர் ஏஜ்ன்னு போடுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கேன்எஃப்ல ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ஃபஸ்ட்டு போடணும், %d. ஏன்னா %d வந்து இன்டீஜரை குறிக்கிறது.
வேறு ஆண்டர்சன் போடுறோம். ஆண்டர்சன் ஏஜ் வந்துட்டு ஏஜோட வேரியபிளோட அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கிறதுக்காண்டி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு ஏஜோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ printf அண்ட் scanf இதோட சின்டெக்ஸ் உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது கரெக்டாக அவுட்புட் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்டர் யுவர் ஏஜ்னு கேட்கு. நான் வந்துட்டு எனக்கு ஏஜ் வந்துட்டு 18, நான் வந்துட்டு 18ன்னு போட்டுக்கேன். ஆஸ் ஐ டோல் யுவர் ஏஜ் இஸ் 18 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். அதாவது ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு 18 வந்துட்டு நம்மளோட ஏஜுங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகி அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு printfல ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இன்புட் அண்ட் அவுட்புட்டை சி ப்ரோக்ராமில் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். கீ டேக்அவேஸில் என்னெல்லாம் எடுத்துருக்கோன்னா நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துக்கோன்னா ஸ்கேன்எஃப்னா என்னென்னா ஃபங்க்ஷன் இன்புட்டை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் ஆகிற ஃபங்க்ஷன். ஆண்டர்சனுங்கிற அட்ரஸ் ஆப்ரேட்டரை பார்த்துருக்கோம். அது வந்துட்டு அந்த வேரியபிளோட அட்ரஸில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறு மல்டிபிள் இன்புட்ஸ் பாசிபிள், ஒரே நேரத்தில் நம்மளால் மல்டிபிள் இன்புட்ஸை கூட இன்புட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த 3 விஷயத்தை பற்றி நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்த்தோம். வேறு இன்புட் அண்ட் printf அவுட்புட் இந்த 2 ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம வந்துட்டு இன்றைக்கி மேஜராக பார்த்தோம். இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறு நான் வந்துட்டு குயிஸாட்டு வாட்ஸ்அப் சேனலில் கொஸ்டின்ஸ் கேட்பேன். அந்த கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் பர்சனலாகவும் கேட்டுக்கலாம், இல்லை யூடியூப்பில் கமெண்ட்டாகவும் போட்டுக்கலாம். ஸோ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.